என்னை எரிச்சல் படுத்தாதீங்க. ஓகே, வந்துருச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே அப்படியே வரிசையாக சுகர் கேனை வைக்கணும். நாங்கள் வைப்போம். 1 2 3 4 5 6 7 8 8 சுகர் கேன் வச்சிச்சு. 8 சுகர் கேனுக்கு பக்கத்தில் இப்போ பிளாக்ஸ் வைக்கணும். நான் கான்கிரீட் கேட்குறேன். ஏன்னா கான்கிரீட் வச்சோம்னா கொஞ்சம் அழகாக இருக்கும்ல. அடுத்து ஒரு பிஸ்டனாக வைப்பாங்க. 1 2 3 4 5 6 7 8 பிஸ்டனுக்கு பின்னாடி ஒவ்வொரு அஜராக இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8. இப்போ அடுத்த இதுக்கு பின்னாடி இப்படி கான்கிரீட் வச்சுட்டு இருங்க. வச்சுட்டு மேலே வச்சு இதுக்கு பின்னாடி ரெஸ்ட் வைக்கணும். ரெஸ்ட் எடுத்துலாம் முன்னாடி ஒவ்வொரு ரெஸ்ட்டை கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சுது. சரி, இதே மாதிரி நான் லேயராக செய்வேன். அது செய்ய ரொம்ப நேரம் இருக்கிறதுனால ரெஸ்ட் கட் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன சீன். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருக்கிறதா மாட்டோம். ஆஹா, கிழிஞ்சது கைஸ். ஃபார்ம் பண்ண முடியுதான். ஆஹா, எல்லாம் வந்து இப்போ துடி கஷ்டப்படுறாங்க. போவோம். அங்கே ஒரு பெரிய பில்டிங் மாதிரி தெரியுதா? அதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபார்மு. பார்த்துக்கோங்க, நம்ம செஞ்ச அந்த ஃபார்ம். வாங்க இப்போ நம்ம பார்த்திங்கன்னா காபி அப்புறம் இதுக்கு தேவைப்படுறது இதுதான். இந்த ஐட்டம்ஸ் தான். சரி, எவனும் தேவையில்லாம் வந்துடாதீங்க. அவரோட பெரிய பிரச்சனை ஆகிடும். அப்போ ஓகேவா? கிளாஸு தான் வாட்டரே நல்லா போகிறோம். இப்போ நான் செய்கிற ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எல்லா வருஷனுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். உண்மையிலேயே இதை அப்போ மாற்றி வச்சுட்டேன். அப்படியே இந்த பிஸ்டன் ஃபஸ்ட்டு, அப்புறம் ஒரு வச்சுட்டு ஒரு பிஸ்டன் தான், அப்புறம் ஒரு அவர், அப்புறம் பிஸ்டன், அப்புறம் அப்புறம் அவர். ஓகே, அப்புறம் இந்த இப்போ 1
கேட்டு வச்சு 2 ரூபா கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த கடைசி 2 ரூபா காம்பிக்க சேர்க்கணும். பிரச்சனை ஆயிடும் கொஞ்சம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளவர்ஸ் தான் கைஸ் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சரி இந்த கடைசி இருக்கிற எப்படி இருக்குங்க சாரி இந்த டார்ச் எடுத்து இங்கே வைக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டர் வைக்கணும். ரிப்பீட்டர்னு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோலாம் பார்த்திங்கன்னா மைன்கிராஃப்ட் விளாட்றதுக்கு தான். ஏன்னா அங்கெல்லாம் சில பேர்த்துக்கு சாங்ஸ் எப்படி என்னென்ன மாதிரி பண்ணணும்னு தெரியாது. ஸோ அப்படிவா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை வைக்கிறாங்க. இப்போ இப்படி ரெஸ்டாரண்ட் டாட்ஸ்லாம் வச்சுட்டு வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அப்புறம் நல்லா வேலையும் முடிப்போம். இதுக்கு கனெக்ட் ஆகக்கூடாது. கனெக்ட் சரி ஓகே. அப்புறம் இது இனி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வாட்டுறோம், இந்த இடத்துல லாபம். இப்போ நான் வேலை முடிஞ்சது கிட்ஸ் ஃபார்ம் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ காபிள்ஸ்டோன் ஃபார்ம் ரெடி. இன்னைக்கு அடுத்தடுத்த ஃபார்ம்ஸை பண்ணுவோம். ஓகே அடுத்த ஃபார்ம்ஸை பண்ணுவோம். சரி கைஸ் எல்லாமே வேறு இது போயிட்டு இருக்கோம். சரி கைஸ் காபிள்ஸ்டோன் ஃபார்ம் முடிச்சு இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஃபார்முக்கு போவோமா? ஓகே நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதுக்கு பேர் தான் கிரே ஃபார்ம்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் பண்ணுறது அசால்ட்டு. அவங்க ட்ரெஸ் இப்படி வச்சுட்டு இந்த இடமா கான்கிரீட் ஐட்டம்லாம் கொஞ்சம் கான்கிரீட் இது நம்ம ஒரு ஓகே இந்த ஃபார்ம் பார்த்திங்கன்னா நம்மளே அக்ரிகல்ச்சர் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். சரி அதனால் கொஞ்சம் சின்ன பிரச்சனை. சரி பேசுவாங்க. ஐயோ என்ன ஒரு அவமானம். தேவையில்ல எக்ஸ்ட்ரா பாட்டில்ஸ்லாம் கீழே விழுவோம். ஸோ அதனால் நம்ம அப்புறமேட்டு வந்து எடுத்துக்கலாம். ஓகே இதுவே போதும்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு பாட்டிலாக யூஸ் பண்ணிட்டு வருவோம். ஐயோ நம்ம எப்படி மாறிடும். அதனால் கொஞ்சம் ஒரு பிளாக் ஏற்றணும். ஓகே மட்டை மாற்றிட்டோம். இனி அடுத்த ப்ராசஸ்லாம் போகணும். மட்டை சரி பண்ணியாச்சு. இனி நம்ம டிக் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும். அதோடைய வேலை தான் இனிமேல் மிச்ச வேலைலாம் அது பார்த்துக்கோம். நம்ம எந்த வேலையும் பண்ணுறது மாதிரி இருக்காது. நம்ம இங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்துக்கோம். சூப்பர். இது நம்ம பண்ண வேண்டியதான். இதுதான் ரெண்டு இருக்குது. சரி சரிண்ணா ஓகே. நீங்கள் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸுக்கு போயிட்டு இதில் தானே இந்த கடைசியில் டிக் ஸ்பீடுன்னு இருக்கும். இது நீங்கள் ஒரு 15 வச்சா போகும். 150 ஓகே எவ்வளோ நினைக்கிறேன். இதெல்லாம் மாறுமா? இதனால் இங்கே தான் மாற்றம் இருக்குதுங்க. இது 150 தானே? 150. ஆனால் ஏன் இந்த மாதிரி தம்பி மாறுப்பா. ஏப்பா நீ இன்னும் மாறாம இருக்க. ஐயோ இனிமேல் இந்த கேம் மற்றது எல்லா வேலையும் பார்த்துக்கோம். நமக்கு இனிமேல் எந்த வேலையும் இல்லை. டிக் ஸ்பீடு
கைஸ் நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்கு ஒரு ஃபோன் எது கிளேவா ஆன மாதிரி தெரியலையே. சொல்லுங்க நான் போய் ஃபஸ்ட்டு ஒரு 500 கிட்ட இருக்கும். இல்லை 500 எக்ஸ்ட்ரா இருக்குது. கேம் ஆகுதுங்களா? சரி கேஸ் இனிமேல் இந்த கேம் எல்லாம் வரி பண்ணிக்கலாம். நம்ம பண்ணுற மாதிரி இருக்காது. சரி ஓகே சரி இதெல்லாம் கிரேவாக மாறட்டும். நம்ம அடுத்த ஃபார்முக்கு போவோம். கேஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்க இந்த ஃபார்ம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த ஃபார்மும் போயிட்டுருக்கு. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் என்னென்னமோ ஃபார்ம் சொல்லியிருப்பேன். பட் நம்ம பண்ண இருக்க ஃபார்ம் இதெல்லாம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா உள் ஃபார்ம். இந்த உள் ஃபார்ம் மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரியும். இதெல்லாம் ரொம்ப சால்ட்டான மேட்ரு. ஸோ இது ஒரு மேட்ரே இல்லைன்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி இல்லைங்க. சரி கைஸ் இதுக்குன்னா இதோட இது என்ன ஃபார்ம் இருக்குன்னா சரி கைஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜாப்பனீஸ் வில்லேஜை கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சரி கைஸ் இதோட இந்த வீடியோ நெக்ஸ்ட் பாய் பாய் பாய்.